அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 ஆகிய வசனங்கள். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். இப்படியாக இயேசு தன்னை ஒரு ஆயனாகவும் அவரை பின்பற்றி வந்த மக்களை ஆடுகளாகவும் உருவகப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் அன்றைக்கு இயேசுவோடு இருந்த மக்கள் பெரும்பாலும் செய்த தொழில் என்னவென்றால் ஆடு மேய்க்கிற தொழில் தான் பிரதானமாக தொழிலாக இருந்தபடினாலே ஆடுகளை குறித்தும் ஆயனை குறித்தும் அவர் பேசுகிறது மக்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ள முடிந்த காரியமாக இருந்தபடினாலே அப்படி பேசினார். அவர் என்ன சொல்கிறார்? நான் நல்ல ஆயன், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவற்றை அறிந்திருக்கிறேன், அவைகளும் என்னை அறிந்திருக்கிறேன் என்று ஆடுகளை குறித்து உற்சாகமாக பேசுகிறதை பார்க்கிறோம். இதை குறித்து தியானிக்கிற வேளையில் ஆண்டவரிடம் சில கேள்விகளை கேட்டார்கள். நேரடியாக கேட்கல, சிந்தனைகளை கேள்விகளை அடிக்கினார் ஆண்டவர். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்ட பதில் இருக்கா என்ற மாதிரி ஒரு சிந்தனை எழுந்தது. அந்த கேள்விகளை உங்கள் முன் நான் வைக்கின்றேன், அதற்கு நம்மிடம் பதில் இருக்குதா செக் பண்ணி பார்ப்போம். முதலாவது, அந்த ஆடுகள், இயேசுவின் ஆடுகள் அவரை அறிந்திருக்கின்றன. நாம் அவரது ஆடுகளாக இருக்கிறோம் என்றால் அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவரது பண்புகள் என்ன? அவரது அன்பு எப்படிப்பட்டது? அவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டது? அவரது பராமரிப்பு எப்படிப்பட்டது? அவர் நமக்காக என்ன செய்து கொண்டு இருக்கிறார், என்ன செய்தார் என்று நாம் நம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோமா? ஏனால் அறிந்தால்தான் அவர் மீது நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். விசுவாசிக்கும் போது பிள்ளைகளாக மாறுகிறோம். இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நாம் நமது ஆயனாகிய இயேசுவின் குரலுக்கு செவி கொடுக்கிறோமா? அவரது இறை வார்த்தைகளை தினந்தோறும் வாசிக்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அதை வாழ்வாக்குகிறவர்களாக இருக்கிறோமா? வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், இன்றைக்கும் கிறிஸ்தவர்களில் அநேகர் இறை வார்த்தைகளை அறியாதவர்களாக, அதை வாசிக்காதவர்களாக இருக்கிறார்கள். நாம் எவ்வாறு இருக்கிறோம்? இது அழியாத வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் மிகுந்த வார்த்தை, வாழ்வு தரும் வார்த்தை, நமக்கு நிலைவாழ்வுக்கு நமக்கு உறுதியாக இருக்கிற வார்த்தை. அப்படி ஒரு வார்த்தையில் தினந்தோறும் வாசிக்கிற மக்களாக இருக்கிறோமா? செக் பண்ணி பார்ப்போம். மூன்றாவது ஆண்டவர் கேள்வி கேட்டார், அந்த ஆடுகள் அந்த ஆயனோடு பயணிக்கின்றன, நாம் இயேசுவோடு பயணிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவரோடு நல் உறவில் இருக்கிறோமா? பயணிக்கிறது என்றால் அவர் நல் உறவில், அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறவர்களாக, அவர் விரும்புகிற காரியங்களை செய்கிறவர்களாக, அவர் திருவிடத்தை செய்கிறவர்களாக, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக, அதுதான் அவரோடு பயணிக்கிறது. மொத்தத்தில் பிறர் நம்முடைய செயல்களை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? செக் பண்ணி பார்ப்போம். நான்காவது ஆடு என்ன கேட்டார், அவரை விட்டு விலகிச் செல்லாதான் அந்த ஆடுகள். நாம் எந்த சூழலிலும் ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையாதவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு பின்மாற்றம் அடைவதற்கு நேரான காரணங்கள் இருக்கிறது. நம்ம எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம், தோல்விகள் வரலாம், கடன்கள் வரலாம், ஏமாற்றங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், வேண்டுதல்கள் கேட்கப்படாமல் போகலாம், குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் நிமித்தமாக பின்மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏராளம். நாம் அவைகள் பார்த்து பின்மாற்றம் அடையாதவர்களாக இருக்கிறோமா? செக் பண்ணி பார்ப்போம். கடைசியாக ஆண்டவர் கேட்குற, அந்த ஆடுகள் அவரது பாதுகாப்பில் இருக்கின்றன, நீ உன் ஆயனோடு அவரது பாதுகாப்பில் இருக்கிறாயா? ஆண்டவரது பாதுகாப்பில் இருந்தால் தீய எண்ணங்களும், தீய சிந்தைகளும், தீய உறவுகளும் நம்மை நெருங்க முடியாது. என்றைக்கு அவருடைய பாதுகாப்பிலிருந்து விலகிச் செல்கிறோமோ, இவைகள் நம்மை பற்றிக்கொள்வதில் வாய்ப்புகள் ஏராளம் கரங்களிலேயே இருக்கிறது.
ஆனால் நாம் அப்படிப்பட்டவைகள் தீயவைகளில் மனதை செலுத்தாதவர்களாக ஆயனோடு பயணிக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் இந்த நல்ல ஆடுகளா? செக் பண்ணி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உமது நல்ல ஆடுகளாக நாங்கள் இருப்பதற்கான தகுதிகளை குறித்து எங்களை சொல்லியிருக்கீங்கப்பா. இவைகளை தெரிந்து கொண்ட நாங்கள் இவைகளின்படி எங்கள் வாழ்வை அமைத்து கொண்டு உமக்கு ஏற்ற நல்ல ஆடுகளாக உம்மை பின்பற்றி செல்ல உதவி செய்வீராக. எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. மீட்பர் ரமேஷன் பெற ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.